எந்த முறையில் அமல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நமக்கு எழக்கூடிய பல சந்தேகங்களுக்கு இங்கு அவர்கள் ஆலிம்கள் என்பதோடு முஃப்திகளாகவும் நம்முடைய நகர உலமா மஜ்லிஸில் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுடைய இந்த உரையாடல்களை நாம் கேட்டு நமக்குள்ள சந்தேகங்கள் பல தீர்வு கிடைக்கும். எனவே பெரும் முயற்சி எடுத்து இந்த ஏற்பாட்டுக்கு அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே முழுமையாக இது ஒரு பயானுடைய சொற்று, அதாவது தொடர் பயான் போன்றில்லாமல் இயல்பாக கலந்துரையாடலாக இருக்கும். எனவே இந்த கலந்துரையாடலை மஜ்லிஸுடைய முக்கிய நிகழ்வாக நாம் எடுத்திருக்கின்றோம். மக்கள் அனைவரும் அமைதி காத்து இதை கேட்கும்படி வேண்டிக் கொண்டு இந்த கலந்துரையாடல் நிகழ்விற்கு நமது அந்த கலந்துரையாடல் நிகழ்த்தக்கூடிய அருமை சகோதரர் ஆலிம் அனீசுர் ரஹ்மான் முனீரி மீசல் இமாம் அவர்களும் அஸ்மது ஹுசைன் முனீரி இல்மி மெட்ரிகுலேஷன் நரிப்பையூர் ஹசரத் அவர்களும் இப்பொழுது வருகையிலிருந்து இந்த கலந்துரையாடலை நிறுத்தி வைப்பார்கள். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi இந்த பெரிய ஒரு சிந்தனையோட எதையோ ஏக்கத்தோடு இருக்கிறது போட்டு இது எதிர்பார்க்க வேண்டிய வயசுதான். எதிர்பார்க்காம இருக்க முடியுமா? இப்ப அந்த எதிர்பார்ப்பு இல்லை. உங்களுக்கு நான் ஒரு சில கேள்வி பதில்கள் கேட்கணும். நான் எப்படி உங்களுடைய வருகையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேனோ அது போல இங்க இருக்கக்கூடிய மக்கள், இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களுடைய வருகையை எதிர்பார்த்து நம்மளுடைய மசாயங்களுடைய கேள்விகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்பார்ப்பு சம்பந்தமா ஒரு விஷயம் சொல்லி பார்த்துக்கலாம். அதாவது பல விஷயங்கள் ஏற்றம் தரும் எதிர்பார்ப்பு இருக்கு, ஏமாற்றம் தரும் எதிர்பார்ப்பு சில இருக்கு. நம்ம வாழ்க்கையில ஒன்று நடக்கும். நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நடக்கிறது வாழ்க்கைகள் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. ஆனா மறுமையில நம்முடைய எதை எதிர்பார்க்கிறோமோ எதை சொல்லணும் கண்டிப்பா நம்முடைய எதிர்பார்த்த மாதிரியே நடக்கும். ஆனா இந்த உலகத்துல எந்த விஷயமுமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்காது. ஆமா, நீங்க நிறைய பேர் உலகத்துல எதையோ எதிர்பார்க்கிறாங்க. பல பேருக்கு உதாரணம் சொல்றேன். நீங்களுமே தொப்பி தலமாவும் சும்மாவோட வந்திருக்கீங்க போல. என்ன எதிர்பார்ப்பு எங்களுக்கு தெரியாது. நினைக்கூடாது. நீங்க எதிர்பார்த்த மாதிரி போன முடியாது. நம்ம எதிர்பார்த்து அமைஞ்சிச்சு. இன்னொரு விஷயம் அப்படின்னா, இப்போ எதிர்பாராத பல விஷயங்கள் இப்போ கூட பாருங்கல்ல, இப்போ கூட இந்த மஜ்லிஸ் நம்ம எதிர்பார்த்தது என்ன? உண்மையே இந்த மஜ்லிஸ் நடத்த முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு உண்மையிலே இப்ப நம்ம என்ன நடக்கணும், உள்ளூர்ல நடக்கிறாங்க. ஆனா சொல்லும்போது ஊரை தாண்டி ஆங்கில பகுதியிலிருந்து சேர்த்து வெட்ட பகுதி போகுது. எங்க அவங்க அடிச்சு தட்டாங்க. நாங்க தான் அங்க இருக்காங்க சில வேலைகள் வெற்றி அதிகமா இருக்காங்க. பார்க்க கேள்விப்பட்டேன். எங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு மார்க்கெட்ல. எதிர்பார்ப்பதை விட நம்ம எதிர்பார்ப்பு ஊரை தாண்டி போயிடுச்சு. இன்னொரு விஷயம், அதாவது லைஃப் சொல்ல அப்படின்னா எதிர்பார்த்தது உலகத்தில் நடக்காது கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது. நிறைய பேர் அதை கூட சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது. என்ன தெரியுமா? எதிர்பாராத ஒரு விஷயம். என்ன அக்கௌண்ட் 5000 ரூபாய். என் ஒய்ஃப் கண்டிப்பா போகலாம். அவங்க எதிர்பார்க்கல. நம்ம எதிர்பார்க்கலாம். பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் இந்த விஷயம்.
எதிர்பாராத ஒரு புதுமையான விஷயம் இந்த மஜ்லிஸ் பார்க்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறது. அதுக்கு இந்த முதலமைச்சர் சார்ந்த இணைந்த நிர்வாக குழுக்கள் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உண்மையிலேயே எதிர்பார்க்க ஒரு பெரிய தியாகம் மூலனா இது ஒரு பெரிய அதாவது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அதை பத்தி பேசுறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு சில விஷயங்கள் சொல்லுங்க. அதாவது அவங்க அதிசரிப்பாங்க. நேரம் சொல்லுவாங்கன்னா இந்த அவரோட மக்கள் நம்ம என்ன சொல்ல எதிர்பார்க்கிறாங்க, ஒரு எதிர்பார்ப்போட